யூதாவினுடைய நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். யூதாவினுடைய நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரனாகிய யூதா என்கிற ஒரு சகோதரன் அப்போஸ்தலன் எழுதுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த அப்போஸ்தலன் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், உலகத்திலே எத்தனையோ விதமான அன்பு இந்த உலகத்தில் காணப்படும். ஆமே, ஆகையால தான் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், அன்பிலே காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அவர் பொதுவாக இந்த நிருபத்தில் இந்த ஒரு வார்த்தை எழுதாம, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற நீங்க காத்துருங்க. தேவனுடைய அன்பிலே ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தன்னை காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமே, அப்போ தேவனுடைய அன்பை தாண்டி நிறைய அன்பு என்ன பண்ணுது உலகத்தில் இருக்கு. அன்பை குறித்து எடுத்துனா வேதத்தில் எத்தனையோ விதமான அன்பு சொல்லப்படுகிறது. எத்தனையோ விதமான அன்பை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய அன்பு ஸ்னாப் சாட்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் என்ன பண்ணுது இருக்கு. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் பார்க்காம, ஒருவருக்கோடு ஒருவர் பேசாம, அவங்களுடைய அன்பு அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. கடந்த நாட்களில் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். ஏதோ ஒரு சமூக வலைதளம் தான், அது என்ன ஆப்னு தெரில, ஏதோ ஒரு சமூக வலைதளத்தின் மூலமாக ஒரு பெண் ஒரு ஆணோடு கூட என்ன பண்ணுறாங்க சேட் பண்ணுறாங்க. ஒரு ஆண் பெண்ணோட கூட சேட் பண்ணுறாங்க. இவர்களுடைய அன்பு அதிகமாக பெருகிடுச்சு. இந்த அன்பு பெருகி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக இவங்க இந்த ஒரு ஆப் மூலமாக பேசி பழகி இவங்க ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, அன்பு உருகிட்டாங்க, அதிகமான லவ் வச்சுட்டாங்க. ஒரு 8 வருடங்களுக்கு பிறகு அவங்க வெளிநாட்டிலேருந்து அந்த மனுஷன் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது, அவருடைய அந்த ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு ப்ரொஃபைல் வைக்கும் போது சின்ன வயசு ஃபோட்டோ இருந்தது. அவங்க பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு 55 வயசாம். எத்தனை வயசு? இதை பார்த்த அந்த பெண் ரொம்ப வருத்தப்பட்டு அதிலே மன உளைச்சலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்களாம். நான் எதிர்பார்த்த அன்பு வேற, எதிர்பார்த்த உருவம் வேற, ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏமாத்திட்டாங்களேன்னு. இப்படி நம்ம அநேக செய்திகளை கேள்விப்பட முடியும். இன்னைக்கு அது தேவையில்லை. ஆனால் யூதா சொல்லுகிறாரு, தேவனுடைய அன்பில் உங்களை என்ன செய்யுங்கன்னா காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்திலே அநேக மாயையான அன்பு எழும்பி என்ன செய்யும் அப்படின்னா நம்மை வஞ்சிக்க கூடும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த மாயையான அன்பு என்ன செய்யும்னா ஒரு மனுஷனை வஞ்சித்து அநேக காரியங்களை அந்த மனுஷனுக்குள்ள இருந்து செய்யும். ஆனால் தேவனுடைய அன்பு உங்க இருதயங்களை காக்கப்பட்டிருந்தால் நீங்க நித்திய ஜீவனுக்காக தேவனுடைய கரத்தில் இரக்கத்தை பெற முடியும். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அக்கரம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யுதுங்க, தனிந்து போகிறது. எதனால? அக்கிரமம் மிகுதியாவது அநேகருடைய அன்பு இந்த உலகத்தில் என்ன செய்யும்னா தனிந்து போய்கொண்டே இருக்கும். இது யாரை குறித்து சொல்றாருன்னா இந்த உலகத்துக்குரிய அன்பை சொல்றார். உலகத்தில் இருக்கிற அன்பு ஒரு நாள் என்ன செய்யும், சீக்கிரத்தில் தனிந்து போகும். அதே 24வது அதிகாரத்தில் நீங்க 12வது வசனத்தை வாசித்து பாருங்க, 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் என்ன செய்யும், எழும்பும். இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தேசத்துல? ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு, ஒரு தேசத்துக்கு விரோதமாக ஒரு தேசம், 2 தேசம் சேர்ந்து இன்னைக்கு எழும்பி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு விரோதமாக என்ன செய்யுது, எழும்புது. ஆனால் இவங்க எதை உபதேசிக்கிறாங்க? இஸ்ரேலோட உபதேசம் என்ன? இஸ்ரேல் எந்த நாடு? ரட்சிக்கப்பட்ட ஒரு நாடு.
இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர் யாருன்னா ஒரு கிறிஸ்தவர். இவங்களுக்குள்ள என்ன அடிப்படையா ஒரு என்ன வெளிப்படணும்னா அன்பு வெளிப்படணும். இஸ்ரவேலாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் 2 பேருக்கும் ஆண்டவரை பற்றி தெரியும், பைபிளை பற்றி தெரியும், ஆண்டவருடைய வார்த்தைகள் தெரியும். இவங்க 2 பேருக்குள்ள என்ன தான் வெளிப்படணும். ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்கன்னா இவங்க அன்பு காட்டுறவங்களா இல்லை. நீங்கள் போகும்போது கூட கேட்கலாம், சாதாரணமாக ஒரு டீ கடையில் கூட பேசுகிறாங்க, என்னங்க இஸ்ரவேல் ஆண்டவருடைய நாடுன்றாங்க, இவ்வளோ ஒரு அநியாயம் பண்ணுறாங்களே. யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனை செய்கிறான், பேசுகிறான். காரணம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு இந்த உலகம் எதிர்பார்க்குதுன்னா தேவனுடைய பிள்ளைங்க அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும், தேவனுடைய பிள்ளைங்க அன்பிலே நடக்க வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்குது. இன்னைக்கு வசனம் சொல்லுது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அன்பு அநேகர்கள் என்ன செய்யனா தனிந்து போகும். இப்படி எழும்பி என்ன செய்யுது? லட்சக்கணக்கான ஜனங்க கொல்லப்பட்டு ஒரே இடத்துல குவியலாக என்ன பண்றாங்கன்னா சேர்க்கப்படுறாங்க. ஆனாலும் இந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போர் நிறுத்தப்படாது, இந்த மொத்த உலகமும் அழிக்கப்பட்டாலும் போர் என்ன பண்ண மாட்டோம், நிறுத்த மாட்டோம். அப்ப இவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா ஆண்டவருடைய அன்போ ஆண்டவருடைய உபதேசத்தை படித்த அவருடைய அந்த வார்த்தையினுடைய அன்போ இவங்ககிட்ட கிடையாது. இவங்க எதை நினைக்கிறாங்க? எப்படியாகிலும் என்னுடைய ராஜ்யம் பெரியது என்று நான் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகையால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை விட தேவனுடைய அன்பு விசேஷித்தமானது. ஆமே, எல்லா அன்பை விட கணவன் மனைவி பிள்ளைங்க தாய் பிள்ளைங்க பெற்றோர் இவங்களுடைய எல்லா அன்பை விட தேவனுடைய அன்பு விசேஷித்தமானது. மனுஷன் வசனம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு 10:36 நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவரே தெளிவாக சொல்றாரு. மத்தேயு 10:36 வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு சத்துரு யாரு? அவன் வீட்டாரே. என்ன பண்றாங்க? சத்ருவா எப்படி இருக்கிறாங்க? இவங்க அன்பு வச்சிருக்கிறேன்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஆனா இவங்க எந்த வகையில தேவனுடைய அன்பை நம்மிடத்துல வெளிப்படுத்துறாங்க? நீங்க மீகால எடுத்து வாசிக்கும் பொழுது, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, மீகா 7:6 இப்ப இங்க தெளிவா சொல்லப்படுது. மகன் என்ன செய்யறான்? தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே தானே. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி ஒருவருக்கு விரோதமாய் ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா கிரியை செய்யறாங்க. மகள் தாய்க்கு விரோதமாக, மருமகள் மாமியாருக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. மகன் தகப்பனை கனவிடப்படுத்துகிறான். ஆனா இவங்க வெளியே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எப்படி இருக்கிறோம்? அன்பா இருக்கிறோம். நாங்க எப்படி இருக்கிறோம்? ஐக்கியமா இருக்கிறோம். ஆமே, பழைய நாள்லாம் அப்போ ஃபோன்லாம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில், நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன்லாம் கிடையாது. வீட்டில் பெரிய யுத்தமே நடக்கும். பாஸ்டர் வாசலில் வந்தார்னா ஒரு குரல் கொடுப்பாரு, பிரைஸ் தி லார்ட் அப்படின்வாரு. சண்டை நடந்ததுக்கான அடையாளமே தெரியாத மாதிரி அப்படியே ஸ்தோத்திரத்தை போட்டு அப்படியே நேர் முழங்கால நின்று ஆவியில் நிரம்புவாங்க பாருங்க. இதை பார்த்து வந்த பாஸ்டர் என்ன செய்வார்? இப்படி ஒரு பரலோகத்தை போல ஒரு வீடை நான் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை அப்படின்னு பயப்படுவார். அவங்க 2 பேரும் அவங்க இருக்கிற அன்பை பார்த்து அவர் அடுத்த வாரம் மெசேஜே ரெடி பண்ணுவார். நான் கடந்த வாரத்தில் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் மாமியாரும் மருமகளும் எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க தெரியுமா? அவர் வெளியே போனதான் தெரியும் இங்கே எப்படிப்பட்ட அன்பு அவங்களுக்குள்ள செயல்படுதுன்னு சொல்லி. வசனம் சொல்லுது, மகள் தாய்க்கு விரோதமாக, மருமகள் மாமிக்கு விரோதமாக எழும்புவார்கள். அன்பு எல்லாரிடத்திலிருந்து விலகி போகும். ஏன்? இந்த அன்பு எல்லாமே இந்த உலகத்திலே நீங்கள் வைக்கிற அன்பு தானே தவிர தேவனுடைய அன்பு கிடையாது. ஆமென். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு அன்பை தேடி போகிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 16:19 எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, எடுத்துட்டீங்களா? அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 சடைகளையும் பிடித்து
அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அப்பொழுது அவன் பலம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு. சிம்சோனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சிம்சோன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு அன்பை தேடி போனான். திம்னாத்துக்கு போய் அங்க ஒரு பெண்ணிடத்துல போயிட்டு, சிம்சோன் நேசித்தது என்னமோ உண்மையான நேசம். சிம்சோன் நேசித்தது எப்படி? உண்மையான நேசம். சிம்சோன் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனா சிம்சோன் அந்த அம்மா மேல வச்சது உண்மையான நேசம். இந்த உண்மையான அன்பை வச்சதுக்கு இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிம்சோன் மேல உண்மையா நேசிக்கல, நேசிக்கிறது போல அன்பு வச்சது போல நடிக்கிறாங்க. ஆமே, உண்மையான நேசம் என்றைக்குமே ஒருவனுக்கு விரோதமாக எழும்பாது. அதனால தான் நீங்கள் 1 கொரிந்தியரில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அன்பு பொறாமை கொள்ளாது, அன்புக்கு பெருமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, இப்படிலாம் பவுல் பெரிய லிஸ்ட்டை போடுவார். காரணம் என்னன்னா, சிம்சோன் ஒரு அன்பை தேடி தன்னுடைய அபிஷேகத்தையும் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய ஜனத்தையும் விட்டுட்டு அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னா, ஒரு அம்மாவுடைய நேசித்து அந்த அம்மா வீட்டில் குடியிருந்து அங்கேயே போய் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து உண்மையாக நேசித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அம்மா உண்மையா சிம்சோன் என்ன பண்ணலன்னா நேசிக்கல. இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்னா, சிம்சோனுடைய பலம் எங்கிருந்து வருது இதை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் உன் பலம் எங்கிருந்து வருது, உன் பலம் எங்கிருந்து வருது, உன் பலம் எங்கிருந்து வருது. இதுக்காக அன்பு வைக்கிற மாதிரி எவ்வளவோ காரியத்தை செய்யறாங்கன்னா செய்யறாங்க. ஒரு நாளும் செய்யறாங்க. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன், எவ்வளோ காரியத்தை சொல்றாங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவனை தன் மடியில் என்ன செய்யறாங்க, நித்திரை செய்ய பண்ணி. நீ நினைப்பீங்க உண்மையா மடியில படுத்தா நம்ம மேல என்ன பண்ணிருக்காங்க, பா எவ்வளவோ அன்பு வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க, மடியில படுக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப கசாப்பு கடைக்கு ஒரு ஆடு போச்சுன்னா தலையில என்ன பண்ணுவாங்க, எதுக்கு தடவி கொடுக்குறாங்க, பா நீ எவ்வளோ அழகா இருக்கிற, உன்னுடைய அழகான ஒரு ஆட்டை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, அதனால உன்னை இங்கேயே பராமரித்து உனக்கு ஏசி போட்டு நல்ல ஒரு ரூம் கொடுத்து உனக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் தருவேன்னதுக்காக இல்லை. இப்போ மடியில் படுக்க வைத்து என்ன செய்கிறான்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு அவனுடைய 7 ஜடைகள் என்ன பண்ண எல்லாத்தையும் மொட்டாடி இவனுடைய பலம் குறையிட்டோம். இந்த அன்பை தேடி தான் சிம்சோன் என்ன செய்கிறார்னா, ஆண்டவருடைய அன்பை விட்டு, ஆண்டவருடைய அபிஷேகத்தை விட்டு, ஆண்டவருடைய தரிசனத்தை விட்டு, ஆண்டவருடைய எல்லா உபதேசத்தை விட்டு உலகத்தின் அன்பை தேடி தான் சிம்சோன் ஓடினார். ஓடி போய் எங்க படுத்துட்டாரு, அந்த அம்மாவுடைய மடியில படுத்துட்டார். படுத்துட்டு பரவாயில்ல, உண்மையா இவங்க நேசிப்பாங்க, ஏற்கனவே நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சேன், அந்த பெண்ணை என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த பெண்ணாவது என்னை நேசிப்பாங்கன்னு நினைச்சா இந்த பெண்ணை என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய உள்ளத்திலிருந்து தன்னுடைய திருக்குள்ள மகா கேடுள்ள குணத்தை எடுத்து வெளியே காமிச்சாங்க. கடந்தது என்ன, இந்த அன்பை தேடி போன சிம்சோனுக்கு கடைசியில் கிடைத்த காரியம், அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டவனா மாவரைத்து கொண்டிருக்கிறான். இல்லை கவனிங்க, இந்த உலகத்தினுடைய அன்பு உங்களை ஏமாற்றும். ஆமே, உலகத்தினுடைய அன்பு என்ன செய்யும், ஏமாற்றும். உலகத்தினுடைய அன்பு ஒருவேளை உங்களை மாவரைக்க கூட என்ன பண்ணுவோம், வச்சிடும். உலகத்தினுடைய அன்பு ஒருவேளை உங்க கண்கள் கூட என்ன பண்ணலாம், பிடுங்கப்படலாம். உலகத்தினுடைய அன்பு ஒருவேளை உங்களை எந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடும். ஆகினால்தான் யூதா தெளிவா சொல், தேவனுடைய அன்பில் உன்னை என்ன செய்ய, காத்து கொள்ளுப்பா. தேவனுடைய தரிசனத்தில் தேவனுடைய அன்பில் சிம்சோன் இருந்தா, சிம்சோன் நினைச்சா ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் என்ற போடுவாரு, கொன்று போடுவா. ஒரு நிமிஷத்துல சங்கிலிகள் கூட என்ன பண்ணுன்னா நெருப்புப்பட்ட நூல் போல தெரித்து எல்லாம் ஓடும். அப்படிப்பட்ட பலம் கொண்டவனை இந்த உலக அன்பு என்ன செஞ்சதுன்னா ஏமாற்றி விட்டது. உலக நேசம் என்ன செய்யுதுன்னா ஏமாற்றி விட்டது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் சிம்சோன் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனை அழித்து இன்னைக்கு சிறைச்சாலையில போய் மாவரைத்து கொண்டிருக்கிறான். காலை நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் உள்ளவிலும் நீங்க அன்பு கூறாதிருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் அப்படி சொன்னாரு, ஏன் அப்படி சொன்னாரு? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீங்க. ஏன் அப்படி சொன்னாரு? இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தினா ஒரு நாள் இந்த உலகம் உங்களை
ஏமாற்றும். ஒரு நாள் இந்த உலகம் உங்களை கைவிடும். ஒரு நாள் இந்த உலகம் நீங்கள் எதிர்பார்த்த அன்பை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்பை தர முடியாமல் போனா நீங்க நிச்சயம் அழுது கொண்டு ஓடி வருவீங்க. ஆமே. இவர் எதிர்பார்த்த அன்பு என்னன்னா, இவங்களோடு கூட இருக்கலாம், இவங்க நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க, ரொம்ப கனப்படுத்துவாங்க. இதை தான் சிம்சன் எதிர்பார்த்தார். ஆனா எதிர்பார்க்காத ஒண்ணு எதுனா, இவருடைய பலம் தன்னை விட்டு போகணும் சிம்சன் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம நினைக்கிற பல காரியத்துல நம்ம நினைப்போம், இவங்க ரொம்ப அன்பானவங்க, இவங்க ரொம்ப தன்மையானவங்க, இவங்க ரொம்ப பாசமானவங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு நாள் அவங்களுடைய இருதயத்திலிருந்து தங்களுடைய பொல்லாத குணத்தை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா வெளிப்படுத்துறாங்க. நாங்க ஒருத்தரை குறித்து ரொம்ப அதிகமா பெருமையா பேசும். எப்பவுமே ஆண்டவருக்கு ஒரு காரியம் பிடிக்கவே பிடிக்காது. என்ன காரியம் அப்படின்னா, நம்ம யாரை பரவாயில்ல இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஆண்டவர் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து அவங்க யாருன்றது என்ன செய்வார்னா எடுத்து காமிச்சிருவார், வெளிப்படுத்துவார். தம்பி அதை போட்டு குழந்தையா நீ எழுந்து உட்காரு காண்பிப்பார். நாங்கள் ஒருத்தரை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அவர் அப்படி இப்படின்னு இருந்தோம். ஒரு நாள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தையை பார்த்த உடனே எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. இவரா இப்படி பேசுவாரு, இவரா இப்படி பேச, அவர் தான் அப்படி பேசுவார். ஏன்? யார் இந்த உலகத்துல நல்லவர்கள்னு பேர் இல்லை. அதனால தான் ஆண்டவரே சொல்லிட்ட, என்னை நீ நல்லவன் என்று சொல்வானே நீ. ஏன்? அவரே சொல்லிட்டாரு, என்ன கூட நீ நல்லவன் என்ன பண்ணாத நினைக்காதப்பா. அவரே அப்படி சொல்லும் போது இந்த உலகத்துல நம்ம யாரையும் நல்லவன் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இந்த உலகத்துல யாரையும் இவங்க பெருசா இவங்க நல்லது செய்வாங்க, இவங்க அன்பா இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய காரியத்தை எடுத்துங்களேன். நான் ஒருத்தர் நல்லவர் நம்பி இருந்தேன். அவங்க நினைச்ச காரியம், அவங்க செஞ்ச வேலை இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெளிவா ஆண்டவர் சொல்ற, உலகத்தில் உள்ள அன்பு கூறாதப்பா, அது என்னைக்கு வேணா என்ன செய்யும், உன்னை கைவிடும். இன்னொரு வசனமா சொல்லுது, நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷன் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஏன்? அவன் மாம்சம்தான். அந்த மாம்சமான அன்பு ஒரு நாள் உனக்கு தீமையாக வெளிப்படும். அன்னைக்கு நீ ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். இப்போ சிம்சோன் என்ன பண்றாருன்னா, அவருடைய பலம் போனதுக்கு ஒரு பக்கம் போட்டோம், கண்ணு போச்சு அது ஒரு பக்கம், மாவரைக்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவருடைய இருதயத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவ்வளவு என்னை விட்டு போனாலும் நான் ரொம்ப நேசித்த அன்பு வச்ச ஒருத்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏமாத்திட்டாங்க. இருக்குமா இருக்காதா சிம்சோனுடைய இருதயத்தில்? நிச்சயமா இருக்கும். பலம் போயிடுச்சு, தன்னுடைய கண்ணு போயிடுச்சு, சிறைச்சாலையில் இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு ஒரு விதமான வேதனை. ஆனால் இந்த எல்லா வேதனையை விட ஒரு மிகப்பெரிய வேதனை, நான் அன்பு செலுத்தின ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாங்க. ஆமே. இதுதான் மிகப்பெரிய ஒரு, அதுக்கு தான் வேதம் சொல்லுது, அதுக்கு பேர் துரோகம். என்ன வைக்கிறாங்க பேரு? துரோகம். நம்பிக்கை துரோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப நம்பினேன், அன்பு வச்சேன், அந்த நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரரா இல்லாதபடி என்ன செஞ்சாங்கன்னா எதிராக போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். நீங்க யோபுல 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க யோபு சொல்றாரு, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு என்ன ஆயிட்டாங்களாம், விரோதிகள் ஆயிட்டாங்களாம். பிராண சிநேகிதர் எல்லாரும் வெறுக்கிறாங்களாம், நான் சிநேகித்தவங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா விரோதிகள் ஆயிட்டாங்களாம். இவர் சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மை. நம்ம பிராண சிநேகிதர் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப எங்களுக்கு எப்படி நரம்பு தசையம் சதயமா இணைக்கப்பட்டவங்க நம்ம எப்போ நினைக்கிறோமோ அவங்க நம்மளை என்ன செய்வாங்கன்னா வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா சொல்றாரு, நான் சிநேகித்தவர்கள் என்ன செய்தாங்கன்னா விரோதிகளாக மாறிட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் நான் அவங்கள நல்லா தான் நேசித்தேன், நான் அவங்க மேலே அன்பு வச்சுருந்தேன், அவங்க மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன், அவங்கள நான் ரொம்ப பார்க்கும் போது நான் கனப்படுத்துவேன். ஆனால் அவங்க என்னை எப்படி பார்க்குறாங்கன்னா விரோதிகளை போல பார்க்குறாங்க. ஏன்? நாம் வச்சது உண்மையான அன்பு, ஆனால் அவர்களுடைய இருதயத்திலிருந்து எழும்பினதோ பாம்பினுடைய விஷம். ஆமே. என்ன எழும்புது?
பாம்பினுடைய விஷம். பாம்பு வந்து நீங்கள் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாம்பு கிட்ட போயிட்டு நீங்கள் விளையாட முடியுமா? பேர் என்ன பேர்? பேர் வந்து நல்ல பாம்பு. பாம்பு எப்படி இருக்கும்? ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பாம்பு பண்ணைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுக்கு உயிர் இருக்குதா இல்லையானே தெரியாது. எவ்வளவு அன்பான ஒரு பாம்பு இது. இந்த பாம்பை போல ஒரு அமைதியான சொரூபம் எதுவுமே இல்லை. ஆனால் அது கிட்ட நீங்கள் போய் ஒரே ஒரு விரலை கொடுங்க, அது யாருன்றத கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுன்னா காண்பிக்கும். எப்படி விரோதமாக மாறுறாங்க பாம்பை. அதுதான் அவங்க கடந்த நாட்களில் வெளிநாட்டு வினோதங்களில் ஒரு செய்தியில் பார்த்தேன். ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டிலலாம் வந்து பாம்பை வந்து வளர்க்கலாம், அதுக்கு அனுமதி உண்டு. இப்படி ஒரு அம்மா வந்து மலை பாம்பை வாங்கி அதை வந்து வளர்த்துட்டு இருந்தாங்களாம். எத்தனையோ வருஷம், 12 வருஷத்துக்கு மேலே வளர்த்துட்டு இருந்தாங்களாம். ரொம்ப அன்பாக இருக்குமா, அவங்க மேலேயே ஏறி படுத்துக்குமா, அவங்க கூடவே இருக்குமா, அவங்க பெட்லேயே இருக்குமா. குழந்தைய போல 10 வருஷம் 12 வருஷம் வளர்த்தாங்களாம். ஒரு நாள் இரவு என்ன செஞ்சதுன்னா, இந்த பாம்பு அவங்களுடைய கழுத்தை சுற்றி ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சது. இவங்களால போராடி பார்த்தாங்க, முடியல, மொத்தம் இறுக்கி அவங்கள சாகடித்து போட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கூடவே ரொம்ப பழகிறதுனால, நம்ம கூடவே இருக்கிறதுனால இவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, இவங்க அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த பாம்பு கூட 12 வருஷம் இவங்ககிட்ட எப்படி தான் இருந்தது, ரொம்ப அன்பாக இருந்தது, அவங்க பெட்லேயே படுத்துட்டு இருந்தது, அவங்க கூடவே இருந்தது. ஆனால் ஒரு நாள் அதனுடைய புத்தி என்ன செஞ்சதுன்னா வெளிப்படுத்தினது. சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது அந்த அந்த தெளிலாலும் ரொம்ப சிம்சோன் மேல அன்பா இருக்கிறது போலவே காண்பித்து 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 ஒரு நாள் தன்னுடைய சுய ரூபத்தை என்ன செஞ்சாங்க, வெளிப்படுத்தினாங்க. அங்கெல்லாம் ஆண்டு உலகத்தில் அன்பு கூறாதீங்க. யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபு 2வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, யோபு 2:11 வாசிங்க. வசனம், யோபுனுடைய 3 சிநேகிதனராகிய எலிபாசு, பில்தாத்து, சோப்பாரு கேள்விப்பட்ட போது தங்கள் ஸ்தலங்களிலிருந்து யோபுனுடைய நிலைமையை பார்த்து இந்த தேமானி, எலிபாசு, சோப்பாரு எல்லாம் வராங்க. இவங்க வந்த நோக்கம் என்னன்னா, இவங்க எல்லாம் யோபுக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஆறுதல் சொல்ல வந்து அவங்க தூரத்தில் வரும்போதே தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது சால்வை கிழித்து கொண்டு வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல புழுதியில் என்ன பண்றாங்க, தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா. இவங்க வந்தது வந்து ஆறுதல் சொல்றதுக்கு, இவங்க பார்த்தது வந்து மகா பெரிய துக்கம். இந்த துக்கத்தை பார்த்து அழுது புரண்டு சால்வை கிழித்து கொண்டு அப்படியே 7 நாள் எங்க உட்காந்துட்டாங்க, தரையில் உட்கார்ந்தாங்க. சரி உட்கார்ந்தல்லப்பா, எல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆனா இந்த 7 நாள் கழித்து இவங்க பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க. பேச்சு கொஞ்ச நஞ்ச பேச்சு கிடையாது. யோபு நினைச்சிருப்பாரு தூரத்துல இருந்து வரும்போது, என் நண்பர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க, என் பிராண சிநேகிதன் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அவங்க வந்தா எனக்கு இப்ப ஆறுதல் தள்ளி அப்படியே சொல்லி அன்பை ஊற்றி எனக்காக பரிதவிப்பாங்க. வந்த உடனே கொடுத்தாங்க பாருங்க ஒரு ஆக்டிங்கு, அது மகா ஆக்டிங். ஆமே, நாங்கள் ஒரு கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெத்துக்கு ஒன்று போயிட்டு இருந்தோம். இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஊருக்கு ஒரு டெத்துக்கு போயிட்டுருக்கோம். அப்போது ஒரு மனுஷன் எங்கள் கூட வந்துட்டு இருக்கிறாரு. கூட வரும்போது இங்கேருந்து நாங்கள் போகிற வழியெல்லாம் நல்லா பேசிட்டு வராரு, ஜூஸ் குடிக்கிறாரு, டீ குடிக்கிறாரு, போண்டா சாப்பிட்றாரு, நல்லா சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு வராரு. அங்கே ஒரு சின்ன குழந்தை ஒன்று மரிச்சு போயிடுச்சு. இப்போது நல்லா தான் வந்தார், நல்லா வந்தார். அந்த ஊருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி கூட ஐஸ் வாட்டர் குடித்தாரு, எல்லாம் பண்ணார். ஆனால் கிட்ட போய் நாங்கள் எல்லாம், நான் போன வாரம் கூட அந்த இடத்துல சபையை நடத்திட்டு வரும்போது கூட அந்த பிள்ளை வந்தான், நான் தூக்கி கொஞ்சினேன், என் கூட விளையாடிட்டு இருந்தான். 2 நாளைக்கு முன்னாடி நான் விட்டுட்டு வந்துட்டேன். 2 நாள் கழிச்சு அந்த பிள்ளை இறந்துட்டு.
ஒரு 4 வயசு குழந்தை. அப்போது அங்கே போய் நின்ன உடனே நாங்கள் எல்லாம் அமைதியாக தான் போய் நிற்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த பிள்ளை இன்னைக்கு ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கு. எங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். நானும் போய் அமைதியாக நிற்கிறேன். ஆனால் ஒருத்தர் இவ்வளோ நேரம் ஆடிட்டு வந்தார் பாருங்க, போய் அடிச்சார் பாருங்க அந்த அந்த ஃப்ரீசர் பாக்ஸை தொப்புன்னு. என்ன ஒரு கொடுமைனா, முன்ன பின்ன அந்த குழந்தைய அவர் பார்த்ததே கிடையாது. என்ன கிடையாது? பார்த்தது கிடையாது. ஒரு நாளும் அந்த குழந்தைய தூக்குறது கிடையாது. ஒரு நாளும் அந்த பிள்ளை கூட ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. சும்மா நாங்கள் போகிறோம் வரியானா கூட என்ன பண்ணுற, காரு ஃப்ரீயாக இருக்கேன்னு வந்துட்டு அங்கே போய் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் என்ன பண்ணுது போட்டு அடித்தார். எங்களுக்கு ஒன்றும் புரியல, அமைதியாக இருந்தோம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோம். எல்லாம் முடிஞ்சுட்டு திரும்ப கிளம்பும் போது அங்கே அந்த ஊர்லேருந்து பிரியாணி 4 பாக்கெட்டை வாங்கி வர வழியில் சாப்பிட்டுட்டு இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, மேலே அந்த ஊரே பார்க்குற அளவுக்கு என்ன பண்ணாங்க, சென்னையிலேருந்து என்ன பண்ணாங்க வந்துட்டாங்க. இதுதான் இப்போ யோபுக்கு வந்தவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, தூரத்தில் வரும்போதே என்ன பண்ணிட்டாங்க, சால்வை கிழிச்சிட்டாங்க, சாம்பலை வாரி தரையில் போட்டுக்கிட்டாங்க, வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டாங்க, ஐயோ அம்மான்னு கதறிட்டு வந்தாங்க. பக்கத்தில் வந்து உட்காந்து 7 நாள் என்ன பண்ணுறான், பேசவே இல்லை, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறான். 7 நாள் கழித்து பேச ஆரம்பிக்கிறான் பாருங்க. என்ன பேச்சு அப்படின்னா, நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து பாருங்கள். நீங்கள் 4வது அதிகாரத்தில் அதுக்கு 1 to 1 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அவங்க பேச ஆரம்பித்த ஒவ்வொரு பேச்சையும் கர்த்தர் கேட்டு 42வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசினது போல உன் நண்பர்கள் வந்து என்ன செய்யலைன்னா நிதானமாக பேசலை, அவர்கள் மேலே எனக்கு என்ன வருது, கோபம் மூழ்கிறது. ஆண்டவருக்கே கோபம் வர்ற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. நம்ம எப்பவுமே வெளிப்படையான அன்பை நம்பி நம்ம பல நேரத்தில் ஏமாந்து போகிறோம். யாராவது ஒருத்தர் நம்ம மேலே உருகி என்ன பண்ணுவாங்க, அன்பு வைப்பாங்க. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு தோல் மேலே என்ன பண்ணுவாங்க, அது வேற இப்போ ஒரு பெரிய பேஷனாக போயிடுச்சு. தோல் மேலே என்ன பண்ணுவாங்க, தோல் மேலே கை போட்டால் நீ ஆஃப்னு அர்த்தம். இவங்க வந்த இதுவை பார்த்த உடனே யோபு நினச்சிருப்பாரு, என் நண்பர்கள்லாம் உண்மையாக அன்பு வச்சாங்க. ஆனால் இவங்க வாயை திறந்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் யோபை காயப்படுத்துறது போல இருக்கும். நீ துணிகரமாக தேவனுக்கு விரோதமாக எழும்பியிருப்ப, நீ உன் பிள்ளைங்க எழும்பியிருப்பாங்க, நீ கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்ப. இப்படியெல்லாம் சொல்ல தான் யோபு சொல்கிறாரு. அந்த 2வது அதிகாரத்தில் அவன் வாஸ்தவமே, நான் சிநேகித்தவர்கள் எனக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, விரோதிகளாக என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க, வரும்போது நண்பர்களாக இருந்தாங்க, ஆனால் இவங்க பேச்சு விரோதமாக மாறிடுச்சு. இல்லை லூயா. ஆகியான தான் பிரசங்கி சொல்கிறார். பிரசங்கி 2:17 நீங்கள் வாசித்து பாருங்களேன். பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்துட்டீங்களா? ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாக இருந்தது, எல்லா மாயையும் எப்படி இருக்கு, மாயை மனதுக்கு சஞ்சலம். இவர் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு கர்த்தர் இவருக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோத்தையும் கொடுத்தாரு. ஞானத்தை கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு, ஆட்களை கொடுத்தாரு, ஆலயத்தை கட்டுவதற்கான திறமையை கொடுத்தாரு. எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு இவர் என்ன செஞ்சார்னா, அந்த உலகத்தில் எனக்கு முந்தியும் எனக்கு பிந்தியும் இப்படி ஒரு ராஜா இல்லை அப்படின்னு நடக்கணும் அப்படின்றதுக்காகவே சுகபோகமாக வாழ்ந்தார். 1000 மனைவியில கட்டினாரு, அவருக்கு மிஞ்சி ஒன்றுமே கிடையாது. அப்படி வாழ்ந்து கடைசி என்ன எழுதுறாருன்னா, எல்லா மாயை மனதுக்கு எப்படி இருக்குன்னா, ஏன்பா நீ ரொம்ப நேசித்து தான் எல்லாரும் என்ன செஞ்ச, கல்யாணம் பண்ண, ரொம்ப நேசித்து தான் அரண்மனையை காட்டின, ரொம்ப நேசித்து தான் அந்த அரண்மனையில் எல்லாமே வாங்கி போட்ட, எல்லாம் பண்ண, ஆட்சி அரசாண்ட, கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு. ஆனாலும் இவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, மனதுக்கு சஞ்சலம், வருத்தம், சூரியனுக்கு இல்லை, எல்லாமே மாயை. பிரசங்கில வாசித்து போவோம், எல்லாம் மாயை. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, இந்த உலகமே வேஸ்ட்டு, இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதீங்க, இப்படியே எழுதுவார். பிரசங்கில் இருக்கிற மொத்த 12 அதிகாரத்திலையும் இப்படி தான் எழுதுவார். காரணம் என்னன்னா, இவர் இந்த உலகத்தினுடைய அன்பில் நமக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும், இந்த உலகத்தினுடைய அன்பில் நமக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும்னு இவர் ரொம்ப எதிர்பார்த்தார். ஆமென். நான் விளையாட்டா சொல்லுவேன், ஒரு மனைவி கட்டினாரு, அன்பு கிடைக்கல, அடுத்து ஒரு மனைவி என்ன பண்ணியிருப்பாரு,
கட்டியிருப்பாரு. சரி, அதுவாது என்ன பண்ணும், கொஞ்சம் அன்பா இருக்கணும். அதுக்கிட்டே இல்லை, அடுத்தது இன்னொரு மனைவி என்ன பண்ணியிருப்பாரு, கட்டியிருப்பாரு. இப்படியே கட்டி கட்டி 1000 மனைவி என்ன பண்ணிட்டாரு, கட்டிட்டாரு. கடைசியாக எழுதிட்டாரு, எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, இதுக்கு மேல உனக்கு என்ன பண்ணல, தேவையே இல்லப்பா. இந்த உலகத்தினுடைய அன்பு ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியல அப்படின்னா, திருப்திப்படுத்த முடியல. என்ன பண்ணல, நம்ம நினைக்கிறோம் கார்ல போறவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப சமாதானமா இருப்பாங்க. நம்ம பார்க்குற பார்வை எல்லாம் எப்படின்னா, வெளியே நடக்கிறத மட்டும் தான் என்ன பண்றோம், பார்க்குறோம். வெளியே நம்ம கண்ணுக்கு தெரியுது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு என்ன பண்றோம், சுற்றி பார்க்குறோம். பரவாயில்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, கார் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப ஃபேமிலியாக சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒரு நாள் பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு. பார்த்தியா, அவங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க. நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போனால் நம்ம குடும்பம் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும். இப்போ சாலமோன் ராஜா ஐஸ்வர்யத்தினாலும் ஞானத்தினாலும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தில் நிரம்பி இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கடைசியாக எழுதுறாரு, எல்லாம் மாயை, எல்லாம் மனதுக்கு சஞ்சலம், எல்லாமே வருத்தம். நான் எதிர்பார்த்த எதுவுமே இந்த உலகத்தில் எனக்கு என்ன பண்ணலன்னா கிடைக்கல. சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயையாக இருக்குது, எல்லாமே கடந்து போகிறதா இருக்கிறது. அதனால தான் பக்தனாகிய யூதா சொல்கிறாரு, தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொள்ளுங்க. அது மாயை கிடையாது, அது நிஜம். அது உங்களை விட்டு கடந்து போகாது, அது உங்களோடு கூட இருக்கும். அது உங்களை ஏமாற்றாது, அது உங்களை நித்தியத்துக்குள்ளாக கொண்டு சேர்க்கும். 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும். மாயமற்ற அன்பு. பவுல் சொல்றாரு, நீ தேவனுடைய அன்பில் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான், அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா மாயமற்றதா இருக்கணும். ஆமே, பிரசங்கி சொல்லிட்டாரு பாருங்க, எல்லாம் மாயை. அப்படின்னா மாயை அப்படின்னாலே நம்ம கண்ணில் பார்க்கிறது ஒன்று நிஜம் கிடையாது, அது ஏமாற்றுகிற ஒரு காரியம். இப்போ நிறைய மேஜிக் ஷோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேஜிக் ஷோவில் உள்ள ஒரு துணி போவோம், வெளியே புறா வரும், உள்ள ஒரு மனுஷனை படுக்க வைப்பாங்க, அவன் காணாம போயிடுவான். இதெல்லாம் என்னன்னா மாயை, மேஜிக், மாயை. இந்த மாயை எதுவுமே உண்மை கிடையாது. ஆகையினால தான் பவுல் சொல்றாரு, மாயமற்ற அன்பில் அவனு என்ன செய்யணும், காத்து கொள்ளுப்பா. நீங்க அதே யோவானின் புஸ்தகம் 3:16 வாசித்துங்களேன். யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சார்னா அன்பு கூர்ந்தார். ஏன் ஆண்டவர் அன்பு கூறணும், ஏன் ஆண்டவர் நேசிக்கணும் அப்படின்னா, அவர் மாயை இல்லாத உண்மையான அன்பை மனுஷனிடத்துல செலுத்தினார். ஆமே, மனுஷங்கிட்ட ஆண்டவர் எதை எதிர்பார்த்தார்னா, மனுஷனை உண்டாக்கி நீ உண்மையா என்னை நேசிக்கணும், என்னை சேவிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் முதல்ல மனுஷன் ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா ஏமாற்றம். என்ன கொடுத்தான் ஆண்டவர்? என்னங்க கேட்டாரு? நீ இந்த தோட்டத்தில் இரு, நல்லா புசி சாப்பிடு, சந்தோஷமா இரு. நான் டெய்லி ஈவினிங் என்ன பண்ணுறேன், குளிர்ச்சியான வேலையில் வரேன். பேசினாரு, சந்தோஷமா இருந்தாரு. ஆனால் மனுஷன் முதல்ல என்ன செஞ்சான்னா ஆண்டவரையே ஏமாற்ற ஆரம்பித்தான். ஆனால் தேவன் எப்படி மாறினார்னா, மனுஷன் ஏமாற்றுகிறவனா இருந்தாலும் இந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்னா தந்தருளினா. இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ரோமரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ரோமர் 5:7 நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்யறார்னா விளங்க பண்றார். ரோமர் 5:8 நம்ம பாவிகளா இருக்கிறோம், ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நாம் யாரு, பாவிக. இவங்க யாரு, நம்ம ஏமாற்றினவங்க. இவங்க யாரு, என்னை உண்டாக்கின என்னையே ஏமாற்றினவங்க.
அப்படி தெரிந்தும் தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினான். இதுதான் மாயமற்ற அன்பு. ஆமென். இப்படிப்பட்ட அன்பை எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட அன்பை எந்த இடத்துல தேடவே முடியாது. நாம் பாவிகள் என்று கர்த்தருக்கு எப்போ தெரியும். இந்த உலகம் முழுவதும் பாவம் செய்து இந்த உலகம் முழுவதும் தேவ மகிமையற்று போனார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, நான் பாவிகளா இருக்கும் போதே தேவன் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு மனுஷனை நேசித்தார். ஒரு மனுஷன் மேல அதிகப்படியான அன்பு வச்சதுனால தான் இந்த உலகத்துக்கு அவர் ஜீவனை கொடுத்தார். இந்த உலகத்துக்கு ரத்தத்தை சிந்தினார். இந்த உலகத்துக்கு ஒரு மனுஷனை பாவியை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் வந்தார். வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5:7 நீ வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் என்ன பண்ணுவான்னா மரிக்க துணிவான். நீதிமானுக்காக மரிப்பான், நல்லவனுக்காக கூட என்ன செய்யலாம், மரிக்கலாம். ஆனா ஒரு பாவிக்காக ஒரு மனுஷன் திரும்ப அன்பு வைக்க மாட்டான். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னா திரும்பவும் அந்த மனுஷனை நம்ம உண்மையா நம்பி அவன் மேல அன்பு வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்? ஏற்கனவே நீ என்ன பண்ணிட்ட, ஏமாத்திட்ட, திரும்பவும் நான் உன்னை நம்புற மாதிரி இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்த்தார்னா, ஏற்கனவே ஆதாமும் ஏவாலும் ஆண்டவர் ஏமாற்றின பின்பும் இந்த உலகத்தின் மேலே தேவன் அன்பு வச்சார். உலகத்தில் இருக்கிற ஜனங்க மேலே கர்த்தர் அன்பு வச்சார். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா மாயமற்ற அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா உண்மையான அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா இந்த உலகத்தில் நம்மை நேசிக்கிற ஒரு அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு எப்படி இருக்கிறது? 1 கொரிந்தியர் 13:3 நீங்கள் வாசித்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 13:3 வாசிங்க. அங்கே வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அன்பு என்ன செய்யுது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருவார்ப்பா என்ன பண்ணாதுன்னா இருக்காது. ஆமென். கர்த்தர் என்ன செஞ்சாரு? இந்த உலகத்தில் எப்படி அன்பு வச்சாரு அப்படின்னா மாயமற்ற அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? மாயமற்ற அன்பு. அல்லேலூயா. நம்ம ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். ரெண்டாவது எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குன்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4:8 வாசிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க. பேதுரு சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் எப்படிப்பட்ட அன்பு? ஊக்கமான அன்புனா எப்படி சொல்றது? இப்போ நம்ம 1 கொரிந்தியர்ல வாஸ்தவம் பவுல் சொல்றாரு, அன்பு தற்பொழிவை நாடாது, பொறாமை கொள்ளாது, பெருமையா இருக்காது, அநேக பாவங்களை மூடும். இப்போ பேதுரு சொல்றாரு ஊக்கமா அன்பா இருங்க அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தன்னை ஏமாற்றின் மேலும் நீ இன்னும் அன்பு செலுத்து. எப்படி? ஒருத்தவங்க ஒன்றில் ஏமாத்திட்டாங்க, இன்னும் நீ என்ன பண்ணுன்னா அவங்க மேலே அன்பு செலுத்து. ஆகினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் சத்துரு தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்? சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்? எத்தனை பேர் ஆகாரத்தை கொடுக்குறோம்? பசியாக இருந்தால் சீக்கிரம் எப்போ சத்துரு செத்து போவான்னு தான் பார்க்கும். ரெண்டாவது நம்ம வாசிக்கிற ஊக்கமான அன்பு எப்படி இருக்குன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:8, ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யன்னா மூடும். ஊக்கமான அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப சாதாரண அன்பு என்ன செய்யும்? தூற்றி திரியும். ரெண்டே விஷயம்தான். ஊக்கமான அன்பு என்ன செய்யும்? பாவங்களை மூடும். மேலான அன்பு பாவங்களை என்ன செய்யும்? தூற்றி திரியும். இதுக்கு உதாரணமா என்ன வசனம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் 8:4 அங்க சொல்லப்படுகிறது, போதகரே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்போ கொண்டு ஒரு ஸ்திரீ நிக்க வச்சு இங்க கேட்குறாங்க, மோசே நியாயப்பிரமாணத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணு எப்படி பிடிக்கப்பட்டா?
விபச்சாரத்துல கையும் மையமாக பிடிக்கப்பட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இங்க கூடி வந்திருக்கிற எல்லாரும் யாருன்னா வேத பாரகர், பரிசேயர், எல்லாம் ஆயக்காரங்க, ஆசாரி எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் நோக்கம் என்னன்னா, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொல்லணும். என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொல்லணும். இதான் மோசையினுடைய சட்டம். ஆனா ஆண்டவருடைய அன்பு என்ன செஞ்சது அப்படின்னா, நீங்க வாசிப்பீங்க, அதே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 6வது வசனம் வாசிங்க, யோவான் 8:6 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, உன் மனசாட்சிக்கே நான் உன்னை விட்டுறேன்ப்பா, யாரு பாவம் இல்லையோ நீ என்ன பண்ண, முதலாவது கல் எடுத்து அடி. இப்போ இவங்க எல்லாரும் தங்களுடைய மனசாட்சியிலே ஒருவரோடு ஒருவர் குத்தப்பட்டவெல்லாம் போயிட்டாங்க. கடைசியாக அந்த ஸ்ரீ மட்டும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு குறித்து வேதம் என்ன சொல்லுதான்? இயேசு 10வது வசனம், இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவள் எங்க? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இப்போ இனி என்ன செய்யாதுன்னா, ஆண்டவருடைய அன்பு என்ன செஞ்சதுன்னா பாவத்தை மூடினது. இதுதான் ஊக்கமான ஒரு அன்பு. என்ன அன்பு? ஊக்கமான அன்பு. இப்போ இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் இந்த பெண்ணை நினைச்சா தண்டிச்சிருக்க முடியும். ஆண்டவர் இந்த சகோதரிக்கு என்ன செய்ய முடியும்னா தண்டனை கொடுத்துருக்க முடியும். இல்லை அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, ஆண்டவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிய சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலாம்? அதை செய்யலை. ஆண்டவர் இந்த பாவத்தை மூடினார். ஆமே, அன்பு திரளான பாவங்கள் என்ன செய்யனா மூடும். ஊக்கமான அன்பு இருக்கா? தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு மனுஷனை நீங்கள் காத்து அவனை மூடி அவனை பாதுகாக்கிறது தான் ஊக்கமான ஒரு அன்பு. ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை என்ன செய்யறதுன்னா நியாயம் தீர்க்கிறதுல. நீங்கள் மார்க்கில் வாசிக்கும் பொழுது 11:26 வாசிக்கும் பொழுது, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் என்ன செய்ய மாட்டார்னா மன்னிக்க மாட்டார். அநேக தப்பிதங்களை நீங்கள் வந்த எல்லாரும் பர்ஃபெக்டானவங்க கிடையாது. வேதத்தில் ஊழியக்காரங்க எல்லாரும் ரொம்ப நேர்வழியாக வந்தவங்க கிடையாது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தவங்க இல்லை. ஆனால் ஆண்டவர் அநேகரை சரி செய்து கொண்டு வந்திருந்தார். சரி செய்த பிறகு இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பரிசேயர், சதுசேயர், வேதப்பாறை எல்லாரும் இவங்க கல்லறி கொள்ளணும், இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பு பாவங்களை மூடுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு திரளான பாவங்கள், எவ்வளவு பெரிய பாவியும் மன்னித்து அவரோடு கூட சேர்க்கப்பட்டார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சார்னா இந்த உலகத்துக்கு வந்தார். நினைக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு எந்த ஒரு பாவத்தை என்ன செய்யாதுன்னா மூடவே மூடாது. எந்த ஒரு பாவியும் மன்னிக்காது, எந்த ஒரு பாவியும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு பாவிகளை நேசித்து ரட்சித்து அவருடைய பாவங்களை மூடி போடும். மூன்றாவது நாம் ஒரு காரியத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4:12. கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் என்ன செய்யறான்னா நமக்குள்ள நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள்ள என்ன செய்யுதுன்னா, மூன்றாவதாக நாம் தேவனுடைய அன்புக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது தான் தேவனுடைய அன்பில் நாம் காக்கப்படும். ஆமே, எந்த அன்பில் நிலைத்திருக்கணும்? தேவனுடைய அன்பில். தேவனை ஒரு நாளும் ஒருத்தர் என்ன செய்யலைன்னா பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், ஆண்டவரே நம்ம நேசிக்கிறோம்ப்பா சொல்கிறோமா இல்லையா? தேவன் நம்ம பார்த்துருக்கோம்? பார்த்ததில்லை. அவர் கூட பேசியிருக்கிறோம்? பேசலை. ஆனால் நம்ம எதை விசுவாசித்து சொல்கிறோம்? ஆண்டவர் இருக்கிறார் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் நம்புகிறோம். ஆண்டவர் எனக்கு ஜீவனை சுகத்தையும் பலத்தையும் தந்தார் நம்புகிறோம். ஆண்டவர் எனக்காக ஜீவனை தந்தார், ரத்த சிந்தினார், அடிக்கப்பட்டார், உயிர் தெழுந்தார் நம்புகிறோம். ஆகையால் தான் சொல்கிறோம், ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார், நித்திய ஜீவனை என்னை கொண்டு செல்வார். தேவன் நேசிக்கிறோம்.
அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம கண்டிராத ஒரு பொருளையே நம்ம கண்டு நம்ம அன்பு கூறும் போது நம்ம எதிர பார்க்கிற ஒருத்தரை எப்படி அன்பு கூற வேண்டும். அதே 1 யோவான் 3:18 வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் என்ன செய்யனா அன்பு கூறு. வசனத்தினால நாவினால மட்டும் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லாதீங்கப்பா. உன்னுடைய கிரியைகள் ஒருவனுக்கு தெரியும்படியாக, இயேசு உனக்குள்ள நிலைத்திருக்கிறார் அப்படின்னு தெரியும்படியாக நீங்க என்ன செய்யுங்கன்னா அன்பு கூறுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் வந்து ஒரு இடத்துல 50 தாலந்து கடன் வாங்கியிருப்பான், இன்னொரு மனுஷன் 5 தாலந்து வாங்கியிருப்பான். ஆனால் இந்த 50 தாலந்து வாங்கின அந்த மனுஷன் வந்து அந்த 5 தாலந்து வாங்கின மன்னிச்சு விட்டுருவான். அவங்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருப்பான் பாருங்க. அவன் வந்து நிற்கும் போது அந்த மனுஷன் அவனை விடாப்படியாக கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டு அதிகாரத்துக்கு உட்படுத்துவான். ஆண்டவர் கேட்பாரு, நான் உனக்கு இறங்கினது போல, நான் உனக்கு மன்னித்தது போல நீ ஏன் இன்னொருத்தருக்கு மன்னிக்கல, ஏன் இறங்கல அப்படின்னு கேட்பார். இல்லை கவனிங்க, கர்த்தர் உங்களுக்குள்ள நிலைத்திருந்தா அவருடைய அன்பு உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். அவருடைய அன்புல நம்மை காத்து கொண்டா இந்த உலகம் நம்ம ஏமாற்றாது. ஆண்டவருடைய அன்பு பத்திரமா பாதுகாக்கும். நம்ம இந்த உலகத்தினுடைய அன்பை நோக்கி, இந்த உலகத்தினுடைய அன்பு மேல நம்பிக்கை வச்சு இந்த உலகத்தினுடைய அன்பையே பெரிதா எதிர்பார்த்திருந்தா ஒரு நாள் இந்த உலக அன்பு கைவிடும். தேவனுடைய அன்பு எப்பொழுதுமே திறந்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்றைக்கு தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ளும்படியாக நம்ம எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம்.